சென்னை புரஷிவாக்கத்தில் தரத்தை போற்றும் GRT ஜுவல்லர்ஸ் பெருமையுடன் வழங்கும் நவராத்திரி குலு கொண்டாட்டம் சீசன் 4. உங்கள் வீட்டு குலுவை தமிழகம் முழுவதும் ஒளிபரப்ப வேண்டுமா? உங்களது குலுவின் சிறப்பு மற்றும் கருத்துக்களை அனைவரும் அறிய வேண்டுமா? உடனே டிவியில் தெரியும் போன் நம்பருக்கு கால் பண்ணுங்க. உங்களது பெயர் முகவரியுடன் புக் பண்ணுங்க. நாங்களே உங்கள் இல்லம் தேடி வருகிறோம். தேர்ந்தெடுக்கப்படும் சிறந்த குலுவிற்கு பரிசு கூப்பன்களும் கலந்து கொள்பவர்களுக்கு நிச்சய பரிசும் காத்திருக்கிறது. வழங்குபவர் GRT ஜுவல்லர்ஸ் புரசைவாக்கம். புரசைவாக்கம் GRT வழங்கும் குலு கொண்டாட்டம் சீசன் 4. வணக்கம். உங்க பேரு? என் பேர் உமா. என் பேர் உமா. ஓகே, சூப்பர் சூப்பர், நைஸ்மா. உங்க மருமக? என் மருமக. ஓகே ஓகே சூப்பர். சரி, ஓகே, இவங்க கிட்டே வந்து கொஸ்டின் நான் ஸ்டார்ட் பண்றேன். நீங்க வந்து எத்தனை வருஷமா அந்த குலு வந்து பண்ணிட்டு இருக்கீங்க? நான் ஜஸ்ட் 5 இயர்ஸாக பண்ணிட்டு இருக்கேன். ஜஸ்ட் 5 இயர்ஸ்ல 5 வருஷமா கல்யாணம் ஆகி 5 இயர்ஸ் ஆகுது. 5 இயர்ஸாக பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, எப்படி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு? இல்லை, அத்தை வைப்பாங்க. ஸோ அவங்கள்ட்டேருந்து தான் எங்களுது. ஓகே ஓகே சூப்பர். நீங்க லெஜெண்ட். ஆமாம், நான் வந்து 15 வருஷமா வச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ வச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு வந்து எங்கள் அம்மா வீட்டில் சின்ன வயசுலேருந்து வைக்கிறாங்க, அதனால எனக்கு இது இன்ட்ரெஸ்ட்டுப்பா. ஓகே ஓகே சூப்பர். இப்போ இருக்க பசங்க இதெல்லாம் பண்ணுறாங்களா? பண்ணுறாங்க, ஓரளவு பரவாயில்ல. என் பையன்லாம் நிறையா வாங்கி கொடுத்துருக்கான், பொம்மையெல்லாம் வைக்க சொல்லி. இன்ட்ரெஸ்ட் இருக்குப்பா. சரி, ஓகே சூப்பர். லாஸ்ட் இயரோட இந்த வருஷம் வந்துட்டு எதுமா புதுசு? இந்த தடவை கருட சேவை, ஐயப்பன், சக்கரத்தாழ்வார் எல்லாமே புதுசு. ஓ, இந்த வருஷமும் தனியாக வாங்கி வச்சுட்டீங்க? தனியாக வாங்கி வச்சு பண்ணுறோம். ஓகே, இங்கே இருக்கிறது பழைய பொம்மை? பழைய பொம்மையும் வச்சுருக்கோம், புதுசும் எல்லாமே புதுசாக இருக்கேம்மா. 15 வருஷம் அப்படியே பத்திரமா இது பண்ணி வச்சுருக்கனால அப்படியே புதுசாக இருக்குப்பா. சரி சரி ஓகேம்மா. இப்போ வீட்டுக்கு வரவங்களுக்குலாம் என்னம்மா நீங்கள் பண்ணுவீங்க? வீட்டுக்கு வர்றவங்களுக்கு வந்து கிஃப்ட் ஏதாவது கொடுத்து ஜாக்கெட் பிட்டு, தேங்காய் அந்த மாதிரி வச்சு கொடுப்போம். சுண்டல், பாயசம் அந்த மாதிரி. பசங்களாம் வந்தாங்கன்னா ஃபீமேலுக்கு ஜாக்கெட் பிட்டு, பசங்களாம் வந்தாங்கன்னா? பசங்கள்லாம் வரமாட்டாங்கப்பா, ஃபீமேல் சின்ன பசங்க தான் வருவாங்க. பசங்கள்லாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாதுப்பா. ஒன்லி லேடிஸ் ஒண்டி தான் இது. சரி, ஓகே ஓகே சூப்பர்மா. குலுவை பற்றி எதனா ஒரு வார்த்தைகள் சொல்கிறீங்களா? எதனால் குலு பண்ணுறாங்க? எனக்கு எதுவும் தெரியாதுண்ணா. ஒன்லி அத்தை சொன்னாங்க, அதனால பண்ணோம். சரி, ஓகே. எங்களுக்கு நவராத்திரி 9 நாட்கள் வந்துட்டு ஒரு அம்மனை வந்து இது பண்ணுவாங்க 3 டேஸ்க்காக. ஸோ அதனால வந்து நல்லதுன்னு சொல்லுவாங்க. வீட்டுக்கு வந்து ஒரு குட் வைப்ஸ் கிடைக்கும். அந்த 9 நாள் வந்து நல்ல இதுவாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக பண்ணுறது. ஓகே ஓகே சூப்பர், பரவாயில்ல. ஏதோ டீச்சர் கேட்குற மாதிரி பயந்துனே சொல்கிறீங்களே. எனக்கு அவ்வளோதான் தெரியும். சரி, ஓகே ஓகே, தேங்க்யூ ஸோ மச். புரசைவாக்கம் GRT நீங்கள் வந்திருக்கீங்களா? வந்திருக்கோம். நீங்கள் வந்து ரெகுலர் கஸ்டமர், எங்களுக்கு தெரியும். சரி, ஓகே. இப்போயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு வந்து நிறைய கலெக்ஷன் இருக்கா, மறக்காமல் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஓகே, நிறைய ஸ்கீம்ஸ்லாம் இருக்காமா. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். புரசைவாக்கம் GRT வாங்க, எங்கள் ஃபேமிலிக்கு ஒரு கிஃப்ட் பரிசு. புரசைவாக்கம் GRT வழங்கும் குலு கொண்டாட்டம் சீசன் 4. வணக்கம். உங்கள் பேர்? காமாட்சி. நீங்கள்? பொன்னம்மாள். நீங்கள்? ஸ்ரீனிவாஸ். ஓகே சூப்பர். நீங்கள் எத்தனை வருஷமாக வந்துட்டு குலு வச்சுருக்கீங்க? இது 2வது வருஷம். இது செகண்ட் இயர். ஓகே, உங்களுக்கு ஏன் வந்துட்டு திடீர்னு இப்போ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஐடியா? எங்கள் மாட்டு பொண்ணு தான் பண்ணணும்னு முடிவெடுத்தா. போன வருஷம் வச்சது. அவங்க இப்போ வெளியூர் போயிட்டாங்க. அதனால நான் கண்டினியூ பண்ணுறதுக்காக வேண்டி இப்போ வைக்கிறேன். நிறைய என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த பொம்மை வச்சுருக்கேன். நாட்டில் எல்லாம் நலமாக இருக்கணும், நல்ல புத்திகள்லாம் வரணும், எல்லாமே க்ஷேமமாக இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி பண்ணுறது தான் கோலு. சூப்பர் சூப்பர். ஆக்சுவலாக நீங்கள் மட்டுமே பண்ணியிருக்கீங்க இப்போ. ஓகே, ஃபஸ்ட்டு அதுக்கே ஒரு அப்ளாஸ் ஒன்று கொடுத்துடலாம். எல்லாம் பண்ணோம், அதே தான் ஆகணும். இவங்களோட ஹெல்ப் நிறையா.
சரி சரி அதை அவங்க சொல்லிட்டு போனாங்க அம்மா வீட்டில் இருக்க பாப்பா. சுண்டல் நைவேத்தியம், காலம்பரம் நைவேத்தியம், ஈவினிங் சுண்டல் பண்ணி எங்கே மேலே வருவாங்க, அவளுக்கெல்லாம் கொஞ்சம் விநியோகம் பண்ணிவிட்டு அக்கம் பக்கத்தில் கூப்பிட்டு வெத்தலை பாக்கு பூ பழமெல்லாம் கொடுப்போம். சிலருக்கு ரவிக்கு பிட்டு வச்சு கொடுப்போம். சரி ஓகேம்மா. இப்போ இந்த ஜென்ரேஷனில் இருக்காங்களா கிட்ஸ்லாம், இவங்களாம் ஃபாலோ பண்ணுறாங்களா? அவங்க வந்து ஃபாலோ பண்ணுறாங்கன்னு சொல்ல முடியாது, அவ்வளோ இதுவும் பண்ணுறதில்ல. ஓகே, அப்போ இருக்கிற அதான் என்னோட அபிப்பிராயம். நீங்கள் அதே தான் அதேதான். ஏன் பண்ணுறதில்லன்னு நினைக்கிறீங்க? இல்லை பண்ண இப்போ அவங்க வேலை ஒர்க் பண்ணியிருக்காங்கல்ல, நேரம் இல்லை அவங்களுக்கு. ஒரு காரணமாக இருக்குது, வெளியூர் போகிறாங்க, வர முடியறதில்ல. அவங்களுக்கு உடம்பு இல்லை, இவங்க உடம்பு போயிட்டாங்கம்மா, வெளியூர் போயிட்டாங்க. பண்ணணுங்கிற எண்ணங்களும் குறைஞ்சின்னு இருக்கு. ஃபோனில் ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிடுறாங்களா இதான் குழுன்னு? டெய்லியும் இப்போ பேசினாங்க. இப்போ பாப்பா இப்போ நீ கொஞ்சம் தான் பேசிருப்பாங்க அவங்களும். இப்போ தான் பண்ணி வச்சாங்க, அவங்க எல்லாம் பார்த்தாங்க, டெய்லியே பார்த்துருவாங்க. இப்போ அவங்க 11 மணியாக பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ 10 மணிக்கு ஃபோன் பண்ணாங்க. இப்போ அவங்க வந்து பார்த்தா பாப்பா நல்லா இருக்காங்கன்னு சொன்னாங்க. அவங்களும் பாப்பா இருந்தால் இன்னும் அங்கே போயிருக்கோம் பொம்மை பார்த்தீங்களா? லாஸ்ட் இயர் வரும்போது நான் பார்த்தேன். மேலே வந்து மேலே வண்டிலாம் கட்டி இருக்கு, எனக்கு எடுத்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆள் கம்மி. கொஞ்சம் முடிஞ்ச அளவு எடுத்து இதெல்லாம் முக்கியப்பட்டது. கலசம் வைக்கணும், தசாவதாரம், இங்கே வள்ளி தெய்வம், இது முருகர், மகாவிஷ்ணு, ராமர், லக்ஷ்மணர், சீதா, முப்பெருந்தேவியர், குபேரர் எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு வச்சுருக்கோம். ஓகே சூப்பர்மா. நெக்ஸ்ட் இயர் வந்துடும் இன்னும் மாஸ் பண்ணிடலாம் நம்ம. சரி ஓகேம்மா, தேங்க்யூ. பொருஷாக்கம் ஜிஆர்டி வந்திருக்கீங்களா? நான் வந்ததில்லை, நான் வெளியில் அதிகமாக போக மாட்டேன். சரி ஓகே சூப்பர். அங்கேருந்து வந்துட்டு நாங்கள் வந்திருக்கோம், அவங்க தான் வந்து ஸ்பான்சர்ஷிப் பண்ணுறாங்க. சரிங்களா, உங்களுக்கு நீங்கள் வந்து அங்கே ட்ரை பண்ணுங்க, கோல்டன் சில்வரில் நல்லா இருக்காம. ஓகே தேங்க்யூ சார். கோல்டு விற்கிற விலைக்கு நினச்சி கோல்டு விற்கிற விலைக்கு அவ்வளோதான். இப்போ அதனால தான் வந்துட்டு ஒரு ஸ்கீம் ஒன்று கொடுத்துருக்காங்க, எவ்வளோ கோல்டு வாங்குறீங்களோ அது ஈக்குவலாக நாங்கள் சில்வர் தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க கண்டிப்பாக. எங்கள் மாட்டுப்பழம் வந்த அப்புறம் தான் வாங்குவோம். ஓகே கண்டிப்பாக. தேங்க்யூ ஸோ மச்மா. பொருஷாக்கம் ஜிஆர்டி வழங்கும் எங்கள் ஃபேமிலிக்கு ஒரு பெருசு. ஓகே பொருஷாக்கம் ஜிஆர்டி வழங்கும் கொலு கொண்டாட்டம் சீசன் 4. வணக்கம், உங்கள் பேர்? சுந்தர மீனாட்சி. நைஸ் நேம். நீங்கள் உங்கள் பேர்? வருண் கிருஷ்ணா. வருண் கிருஷ்ணா. நீங்கள்? சாச்சி. ஓகே, எத்தனாவது படிக்கிறீங்க? யூகேஜி. நீங்கள்? எல்கேஜி. சரி ஓகே, கொலு பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? சாமி. சரி ஓகே, நீங்கள் என்ன ஹெல்ப் பண்ணீங்களா? என்ன ஹெல்ப் பண்ணீங்க? சொல்லு, அதெல்லாம் போட்டு வெக்கப்படுறீங்களா? என்ன ஹெல்ப் பண்ணீங்க? ஹெல்ப் பண்ணோம். நீங்கள் என்ன ஹெல்ப் பண்ணீங்க? சாமி வச்சியா? சரி சரி ஓகே சூப்பர்மா. சரி ஓகேம்மா. இப்போ இருக்க ஜென்ரேஷன் கிட்ஸ் வந்துட்டு கொலுலாம் வைக்கிறாங்களாம்மா? ஆமாங்க, இது வந்து ஆமாம் பழைய இல்லை, ட்ரெடிஷனல் அப்படியே அதை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஓகே, நான் வந்துட்டு இப்போ ஒரு இந்த 3 டேஸாக வந்து நிறைய வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். அப்போ வந்துட்டு அவங்ககிட்ட இதே கேள்வி கேட்கும் போது கம்மியாயிருச்சு அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க. என்ன ரீசன்னால வந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க? விலை ரொம்ப கொலு பொம்மைலாம் இப்போ ரொம்ப விலை போனாக்கா அதுதான் யோசனை பண்ணுறாங்க தவிர வைக்காமல் இருக்க மாட்டேங்கிறாங்க. இருக்கிறத வச்சு பண்ணுறாங்க தவிர புதுசாக ரொம்ப வாங்குறதில்ல. ஓகே சூப்பர். நம்ம வந்துட்டு கோரிக்கை வச்சிடலாம், பொம்மையை வந்துட்டு கம்மி ரேட் ஆக்குங்க அப்படின்னு. சரி ஓகேம்மா. நீங்கள் எத்தனை வருஷமாக பண்ணிட்டு இருக்கீங்க? நான் 40 வருஷமாக வைக்கிறேன். 40 வருஷமா? ஓகே சூப்பர். விச் இஸ் த ஓல்டஸ்ட் பொம்மை? முதல்ல எங்கள் அப்பா வாங்கி கொடுத்தது அந்த சரஸ்வதி லக்ஷ்மி. ஓகே, அப்போ 5 rupees. அதெல்லாம் 40 years ஆகுது அவங்க இங்கே வந்து. ஓகே ஓகே சூப்பர். இந்த வருஷம் புதுசு? இந்த வருஷம் சக்கரத்தாழ்வார். ஓகே, இவர் எவ்வளோ கொடுத்தாங்க நீங்கள் இப்போ இந்த வருஷம்? 1800 ரூபா கொடுத்து வாங்கியிருக்காங்க. 5 rupees. அவ்வளோ பெரிய பொம்மை வாங்கின டைம் போய் ஃபுல்லாக ஒன்று கூட நாங்கள் வந்து 1500 வாங்கல. 500, 700, 900 அப்போ வாங்கினது. ஆமாம், இந்த இது 5 வருஷமாக இவங்க கல்யாணம் ஆனதுலேருந்து தான் வாங்கலை நான். இப்போ அதுக்குள்ளே இது வந்து 1800 ரூபா கொடுத்துட்டாங்களே ரேட்டு. ஏப்பா கம்மி பண்ணுங்கப்பா, ரெக்வஸ்ட்டாக கேட்குறோம். சரி சரி ஓகே சூப்பர். பாப்பா அங்கே தனியாக பேசுவோம், எங்கள் கூட பேசுங்க. என்ன வச்சிங்க நீங்கள்? என்ன காமிச்சிங்க அங்கே?
ட்ரக்கு என்னது ட்ரக்கா? ட்ரக் வேணுமா உங்களுக்கு? வேணாமா? அங்கேயே இருக்கட்டுமா? என்கிட்ட பேச மாட்டேன், நீங்கள் 2 பேரும் மட்டும் பேசுகிறீங்க. சரி ஓகே சூப்பர்மா. பரசுராக்கம் ஜிஆர்டி வந்திருக்கீங்களா? போயிருக்கோம். ஓகே சூப்பர். இந்த வருஷம் நாங்கள் அங்கே தான் போயிருக்கோம். ஓகே சூப்பர். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு நிறைய ஸ்கீம்ஸ்லாம் இருக்கும். கோல்டு வந்துட்டு அதிகமாகிடுச்சுல விலை. ஸோ அதனால் கோல்டு எவ்வளோ வாங்குறோமோ அதுக்கு ஈக்குவலாக வந்து சில்வர் நாங்கள் தரோம் அப்படின்ற மாதிரி ஸ்கீம்லாம் இருக்கும். பார்த்துட்டீங்களா? ஓகே ஓகே சூப்பர்மா. எனிவே தேங்க்யூ ஸோ மச். பரசுராக்கம் ஜிஆர்டி வாங்க எங்கள் ஃபேமிலிக்கு வரக்கான பரிசு. பரசுராக்கம் ஜிஆர்டி வணக்கம். கொலு கொண்டாட்டம் சீசன் 4. வணக்கம். அவங்க நேம்? எனக்கு காமாட்சி. ஓகே நைஸ் நேம்மா. சரி ஓகே, நீங்கள் எத்தனை வருஷமாக கொலு வச்சுட்ருக்கீங்க? ஒரு 50 வருஷமாக வச்சுருக்கோம். 50 ஹாஃப் செஞ்சுரி போட்டிங்களா? இன்னும் போடலை, போட்டுருவோம் இன்னும் 2-3 வருஷத்துக்கு. சூப்பர் நைஸ்மா. சரி ஓகே, இந்த பொம்மையில் வந்துட்டு எதுமா ரொம்ப பழமையான பொம்மை? எல்லாமே பழமையானது தான். இதெல்லாம் பழசு தான். இது ரொம்ப பழசு. இது 100 வருஷத்து பொம்மை. 100 வருஷமா? அவர் ஒரு செஞ்சுரி போட்டாரு. ஆமாம் 100 இயர் பொம்மை வந்துட்டு அங்கே இருக்காங்க. ஓகே சூப்பர். இப்போ இந்த வருஷம் வாங்கினது? இந்த வருஷம் என்னது இந்த ஹைகிரீப் ஓகே முருகன். சரி ஓகேம்மா. இப்போ 100 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பொம்மை வாங்கியிருப்பாங்க, அது எவ்வளோக்கு வாங்கினாங்க? இப்போ இந்த பொம்மைக்கு எவ்வளோ வாங்கினாங்க? 1 ரூபா 2 ரூபாய்க்கு வாங்கி காலைன்னா 6 அங்கே அப்போல்லாம் அது மாதிரி வாங்கியிருப்பாங்க. ஓகே சூப்பர். இவங்க இப்போ வாங்கினது? இப்போ வந்து 900 ருபீஸ். 900 எங்கே தான் போகுது இந்த நாடு. சரி ஓகே சூப்பர்மா. சரி இப்போ கொலு டைமில் வந்துட்டு என்னென்னலாமா பண்ணுவாங்க? என்ன டெய்லி பூஜை பண்ணுவோம் நாங்கள். லலிதா சாஸ்திரம் அந்த மாதிரின்ட்டு விளக்கு பூஜை பண்ணுவோம். அப்புறம் சுண்டல் பண்ணி நைவேத்தியம் பண்ணி ஸ்வீட் எதான் பண்ணி நைவேத்தியம் பண்ணி. ஓகே சூப்பர். ஆரிஜின் ஆஃப் கொலு எதனால் ஸ்டார்ட் பண்ணாங்க? அதெல்லாம் தெரியாது. சரி எந்த சாமிக்கு மெயினாக பண்ணுறாங்க கொலு? எல்லாம் லக்ஷ்மி சரஸ்வதி எல்லாருக்கும் தான். அவங்க அப்படியே அந்த அம்மாவுக்கெல்லாம் ரொம்ப விசேஷம் பாங்க. ஓகே அப்போ ஆக்சுவலாக வந்துட்டு இது ஒரு ஃபீமேல் ஃபங்க்ஷன். இது சொல்ல போனால் எங்களுக்கெல்லாம் கிடையாது. சரி ஓகே சூப்பர்மா. பரசுராக்கம் ஜிஆர்டி வந்திருக்கீங்களா? வந்திருக்கேன் நிறையா. அதான் நாங்கள் கஸ்டமர். சரி ஓகே, இந்த வருஷம் நிறைய ஸ்கீம் இருக்கா, மறக்காம ட்ரை பண்ணுங்க. ஓகே தேங்க்யூ ஸோ மச். பரசுராக்கம் ஜிஆர்டி வாங்க எங்கள் ஃபேமிலிக்கு ஒரு கியூட் பரிசு. ஓகே உங்களோட நேம்? சந்தியா. ஓகே நைஸ். இப்போ நீங்கள் வந்துட்டு எங்களுக்காக ஒரு சாமி பாட்டு ஒன்று பாடணும். ஓகே. ಶರಣು ಸಿದ್ಧಿ ವಿನಾಯಕ ಶರಣು ವಿದ್ಯ ಪ್ರದಾಯಕ ಶರಣು ಸಿದ್ಧಿ ವಿನಾಯಕ ಶರಣು ವಿದ್ಯ ಪ್ರದಾಯಕ ಶರಣು ಪಾರ್ವತಿ ತನಯ ಮೂರುತಿ ಶರಣು ಮೂಷಿಕ ವಾಹನ ಶರಣು ಪಾರ್ವತಿ ತನಯ ಮೂರುತಿ ಶರಣು ಮೂಷಿಕ ವಾಹನ ಶರಣು ಸಿದ್ಧಿ ವಿನಾಯಕ ಶರಣು ವಿದ್ಯ ಪ್ರದಾಯಕ ಶರಣು ಪಾರ್ವತಿ ತನಯ ಮೂರುತಿ ಶರಣು ಮೂಷಿಕ ವಾಹನ ಶರಣು ಸಿದ್ಧಿ ವಿನಾಯಕ. தேங்க்யூ ஸோ மச்மா. ஓகே பரசுராக்கம் ஜிஆர்டி வாங்க எங்கள் ஃபேமிலிக்கு பாட்டு வேறு பாட்டுருக்காங்க, ஒரு அழகான பரிசு.
பொருஷோகம் ஜிஆர்டி வழங்கும் கொலு கொண்டாட்டம் சீசன் 4. வணக்கம், உங்கள் பேர்? நித்யா. நைஸ் நேம். நீங்கள்? ஆதேஷ். ஏன் வைக்கப்படுறீங்க? சரி ஓகேம்மா. நீங்கள் வந்துட்டு எத்தனை வருஷமாக கொலு செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரு பாஸ்ட் ஒரு 35 இயர்ஸாக பண்ணிகிட்ருக்காங்க. ஆக்சுவலாக வந்து நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்கூல் படித்த மாதிரி இருக்கு. மச்சான் ஆன்சர் சொல்கிறா. நல்லா இருந்துச்சு. சரி ஓகே, உங்களுக்கு வந்துட்டு எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு பண்ணணும் அப்படின்னு சொல்லி? ரொம்ப நாளாகவே இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ்லாம் வைக்கிறத பார்த்து இன்ட்ரெஸ்ட் ஆகி அப்படியே. ஓகே ஓகே, சூப்பர். ஆக்சுவலாக வந்துட்டு இப்போ இங்கே இருக்கிறதுல ரொம்ப பழமையான பொம்மை இது. எத்தனை வருஷம் வந்து நான் பாடு மாட்டேன். எத்தனை வருஷம்? 40 வருஷம். ஓகே, இப்போ இந்த வருஷம் புதுசாக என்ன பண்ணியிருக்கீங்க? இந்த வருஷம் வந்து கருமரியம்மன். ஓ ஓகே ஓகே, இந்த வருஷம் வந்து புதுசாக பண்ணியிருக்கீங்க. இப்போ இங்கே ஒரு இது ஒன்று போட்டிருக்கீங்களா? ஆமாம், இது வந்து யோகா டாய்ஸ். வருஷம் ஒரு தீமில் போடுவீங்களா? ஆமாம் ஆமாம், சூரிய நமஸ்காரம். ஆக்சுவலாக வந்துட்டு அவங்க ட்ரெஸ் மாற்றிட்டாங்கன்றதுனால அவங்க நிற்க வச்சிருமே. சரி ரொம்ப கஷ்டப்படுறீங்களே. சரி ஓகே, எதனா ஒரு கொலுவை பற்றி எதனால் வந்துட்டு இது பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு எதனா ஐடியா இருக்கா உங்களுக்கு? ஆக்சுவலி ஃப்ரெண்ட்ஸ்லாம் வைப்பாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த 7 நாளுமே வந்து அம்மன் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு அம்மன் வச்சு பண்ணுவாங்கன்ற ஒரு தீம்ன்றதுனால அதனால் அதில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் நிறைய. அதனால தான். ஓகே, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிக்கிறது டே முடிடான். சரி ஓகே, பொருஷோகம் ஜிஆர்டி வந்திருக்கீங்களா? வந்திருக்கேன். சூப்பர் டன். இப்போ இந்த கொஸ்டின் அங்கே பார்த்து தான் சொல்லுவீங்களா? வந்திருக்கேன். ஓகே சூப்பர். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு வந்து நிறைய கலெக்ஷன் இருக்கான். ப்ளஸ் வந்து கோல்டு ரேட் ஆகிடுச்சுல. ஸோ அதனால் கோல்டு எவ்வளோ வாங்குறோமோ அதுக்கு ஈக்குவலாக வந்துட்டு நாங்கள் வெள்ளி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது ஸ்கீம் கொடுத்துருக்காங்க. ஓகே, மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். பொருஷோகம் ஜிஆர்டி வழங்கும் குட்டிக்கு ஒரு அழகான பரிசு. பாய் சொல்லு. பாய். தேங்க்யூ. பொருஷோகம் ஜிஆர்டி வழங்கும் கொலு கொண்டாட்டம் சீசன் 4. வணக்கம், உங்கள் நேம்? ஜெயஸ்ரீ. ஓகே சூப்பர். என்ன 2வது வருஷம் பார்க்குறீங்களா? ஓகே, இந்த வருஷம் நீங்கள் என்ன புதுசாக பண்ணியிருக்கீங்க? இந்த வருஷம் புதுசானா அந்த குத்து விளக்குக்கு அலங்காரம் பண்ணியிருக்கேன். அம்பாலா பூஜை பண்ணுறதுக்கு டெய்லி. ஓகே சூப்பர். இந்த நீங்கள் மட்டும் தான் வந்துட்டு ஃபுல் செட்டப் ரெடி பண்ணீங்களா? ஆமாம். எப்படி மேம் உங்களால் மட்டும்? எல்லாருமே வந்துட்டு போகிற வீட்டில் ஹெல்ப்புக்கு யாருன்னா வச்சுருப்பாங்க. கஷ்டமாக தான் இருந்தது. ஆனால் ஒரு ஆசை நம்ம வைக்கணும் அப்படிங்கிறதுனால நானே எல்லாமே படிக்கட்டுலேருந்து எல்லாமே நானே பண்ணேன். சூப்பர். சாமிக்கு பண்ணும்போது ஈஸியாக சக்தி இல்லையா அம்பாள், அந்த சக்தியில் பண்ணியிருக்கோம். சரி ஓகே சூப்பர் மேம். இப்போ இருக்க ஜென்ரேஷன் கிட்ஸ் இதை பண்ணுறாங்களா மேம்? நல்லா பண்ணுறாங்க. இப்போ எல்லாரும் எப்படின்னா தீம் ஆஃப் கொலு எல்லாம் ஒரு தீம், ஒன்று பார்க் தீம், இல்லை ராமாயண தீம், இல்லை மகாபாரத தீம், அந்த மாதிரி தீமாக வைக்கிறாங்க. இன்னும் ரொம்ப நல்லா இருக்கு. நாங்கள்லாம் வச்சது சாமி அப்படி தான் வைப்போம். பட் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் நிறைய நல்லா வைக்கிறாங்க. என்னோட பொண்ணெல்லாம் தீமாக எப்படி வச்சுருக்காங்கன்னா, ஒரு நாட்டாம செட்டு, டீ கடை, இளநீர் கடை, அந்த மாதிரி பானிபூரி ஷாப், அந்த மாதிரி தீம் எல்லாமே வச்சுருவாங்க. ஆமாம், எல்லாமே வச்சு அழகாக பண்ணுறாங்க. ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ எல்லாரும் பண்ணுறது ஆசையாக பண்ணுறாங்க. யங்ஸ்டர்ஸ்லாம் நிறைய பேர் வந்திருக்காங்க. நீங்களாம் எப்படி யங்ஸ்டர்ஸ்லாம் சேனல் எடுக்கிறீங்க அந்த மாதிரி? அது வெரி எவ்ரிபடி இஸ் இன்ட்ரெஸ்டட். சரி ஓகே. இப்போ இங்கே வந்துட்டு என்னென்ன தீம்லாம் மேம் இருக்குது? இங்கே ஆக்சுவலி நான் எதுவுமே தீம் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் அந்த 10 நாளும் அம்பாளை வழிபடணும் அப்படிங்கிறது. சக்தி ஸ்லோகம் படிக்கணும், சுவாசனை பூஜைகள், நைவேத்தியம், சுண்டல், ஏதாவது மார்னிங் ஸ்வீட்டு, அது மாதிரி ஏதாவது பண்ணி சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுறது. ஏன்னா இந்த 10 நாள் தான் நமக்கு ப்ரெஷியஸ். ஸோ இது ஆக்சுவலாக இது ஆரிஜின் எங்கே மேம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு? எதனால் வந்து குலு பண்ண ஆரம்பிச்சாங்க? குலு
தெரியல. நம்ம வீட்டில் எல்லாரும் பெரியவங்கலாம் பண்ணிட்டு இருந்தாங்க, அதை நாங்களும் பண்ணுறோம். ஓகே, நீங்கள் எத்தனை வருஷமாக பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப ஒரு 40 வருஷமாக பண்ணோம். 40 வருஷமாக பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே, இன்னும் 10 வருஷம் பண்ணீங்கன்னா ½ செஞ்சுரி போட்டுருவீங்க. நான் கல்யாணம் வந்து 40 வருஷமாக பண்ணோம். அதுக்கு முன்னாடி எங்கள் மாமியார்லாம் இன்னொரு 40 வருஷம் முன்னாடியிலேருந்து இப்போ தான் 90 இயர்ஸ் அவங்க அவங்க நல்லா பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்கள்ட்டேருந்து வந்து தான் எல்லாம் ஆர்ஜின் அதுதான். ஆர்ஜினே வந்துட்டு மாமியார் அவங்க தான், மாமியார் தான். ஓகே, சூப்பர் மேம். இப்போ இவங்களுக்கு மட்டும் ரொம்ப அலங்காரம் பயங்கரமாக இருக்குது, டெக்கரேஷன் ரொம்ப பிடிக்கும். 3 மந்த் முன்னாடி ராதா கல்யாணம் பண்ணோம், ராதே கிருஷ்ணா கல்யாணம் பண்ணோம் வீட்டில். ஓகே. அவருக்கு எப்போதுமே அதாவது ராதே கிருஷ்ணா இருந்தால் ஹாப்பினஸ் இருக்கும் வீட்டில், ரொம்ப சந்தோஷம் இருக்கும், ஒரு துக்கம் இருக்காது, மகிழ்ச்சி இருக்கும். அதனால எல்லாருமே ஒரு குட்டியாக ஒரு ராதே கிருஷ்ணா வச்சுக்கோங்க வீட்டில். கேட்டுக்கிட்டீங்களா? எல்லாருமே குட்டியாக வச்சு ராதே கிருஷ்ணா வச்சு ஆகணும். ராதே கிருஷ்ணா வச்சு பாருங்களேன், அதோட எஃபெக்ட் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஓகே, டெய்லி அப்படி பார்த்துட்டு கன்னி பையனா இருந்தால் கூட கல்யாணம் ஆயிரும். கண்டிப்பா, நிச்சயமா. கேட்கல, உங்களுக்கு தான் கேட்டுக்கினேன் கைஸ். நிச்சயமா நடக்கும். நம்பிக்கை தான். ராதாகிருஷ்ணா வச்சுட்டு நம்பினீங்கன்னா அவர் நிச்சயமா பண்ணி கொடுப்பார். எல்லாமே நடக்குங்க, எல்லாமே திங்க் பாசிட்டிவ் தான். சூப்பர் மேம். இதெல்லாம் வந்துட்டு இவ்வளோ நாள் நாங்கள் வந்து எங்களுக்கு ஒரு நல்ல பாயிண்ட் ஒன்று சொல்லியிருக்கீங்க. இப்போ நம்மளால டிவி பார்க்குறவங்களாம் வந்துட்டு தெரிஞ்சுப்பாங்க, ராதே கிருஷ்ணா வாங்குகிறோம், வைக்கிறோம், கல்யாணம் பண்ணுறோம். பிக்சராவது வச்சுக்கலாம். ராதே கிருஷ்ணா அந்த பிருந்தாவனத்தோடு இருக்கிற மாதிரி ஒரு மாடு, கண்ணுக்குட்டி, அப்படி ஒரு மயில், இந்த பக்கம் மயில் இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா. ஓகே. ஓ, இங்கே மயில், இங்கே வந்துட்டு கண்ணுக்குட்டி, இந்த பக்கம் மாடு, கண்ணு, மலை, கோவர்தன மலை, அந்த மரத்துக்கு கீழே அந்த மாதிரி கிடைக்கிறது பிக்சர். நீங்கள் யூடியூப் இதில் பார்த்தீங்கன்னா சம் பிக்சர்ஸ் பார்த்தோன்னா அதில் கிடைக்கிறது. இல்லை இஸ்கான் போனால் ரொம்ப அழகாக கிடைக்கிறது. ஓகே, எங்கே மேம் இருக்கு இஸ்கான்? இங்கே OMR. ஓகே. அங்கே போனால் நிறைய ராதேகிருஷ்ணா டெம்பிள் ஈஞ்சம்பாக்கம் கட்டியிருக்காங்க இல்லையா, அங்கே ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே, சூப்பர் மேம். நைஸ் மேம். எங்கே வேணால் வாங்கிக்கலாம். ராதே கிருஷ்ணா எங்கே வேணாலும் மனசுலேயே இருப்பார். மனசுலேயே வந்துட்டார். இப்போ ராதே கிருஷ்ணா வளையல் கூட வச்சுருக்கேன், காமிக்கிறேன் உங்களுக்கு. ராதே கிருஷ்ணா போட்டு வச்சுருக்கேன். என் பேரன் அதை தான் கையில் போட்டுப்பான், குட்டி பையன், 2.5 இயர்ஸ் ஆகுது. அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அது. ராதே கிருஷ்ணா தான் எங்களுக்கு எப்போதுமே. நாங்கள் ஒரு 50 வருஷமாக ராதா கல்யாணம் பண்ணிகிட்ருக்கோம். 50 வருஷமாக பண்ணிட்டு தான் இருக்கீங்க? வீட்டில் கல்யாணம் பண்ணிட்டு இருக்கோம். அது படம், பட் இப்போ வந்து விக்கிரகம் வாங்கி வச்சு இவருக்கு பண்ணுறோம். இப்போ சூப்பர் மேம். நைஸ் மேம். கைத்தட்டல் கொடுங்க பாருங்க. சரி, ஓகே, தேங்க்யூ ஸோ மச் மேம். ரொம்ப சூப்பராக வந்துட்டு சொன்னீங்க, நல்ல ஒரு விளக்கம் கொடுத்தீங்க. நீங்கள் கண்டிப்பாக பர்ஷா கொஞ்சம் வந்திருப்பீங்க, நீங்கள் கஸ்டமர் நினைக்கிறேன். சரி, ஓகே. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா புதுசாக நிறைய ஸ்கீம்லாம் வந்துட்டு கொடுத்துருக்காங்க, மறக்காம ட்ரை பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் மேம். பர்ஷாவுக்கும் எங்களது குடும்ப கடை GRT நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க. நிச்சயமா அண்ணன் பொண்ணு கல்யாணத்துக்கு எல்லா இடக்கும் எங்கே தான் எடுத்தோம். ஓகே, சூப்பர் மேம். நன்றி, தேங்க்யூ ஸோ மச் மேம். பர்ஷாவுக்கும் GRT வழங்கும் எங்கள் ஃபேமிலிக்கு ஒரு அழகான பரிசு. சென்னை புரட்சிவாக்கத்தில் தரத்தை போற்றும் GRT ஜுவல்லர்ஸ் பெருமையுடன் வழங்கும் நவராத்திரி குலு கொண்டாட்டம் சீசன் 4. உங்கள் வீட்டு குலுவை தமிழகம் முழுவதும் ஒளிபரப்ப வேண்டுமா? உங்களது குலுவின் சிறப்பு மற்றும் கருத்துக்களை அனைவரும் அறிய வேண்டுமா? உடனே டிவியில் தெரியும் போன் நம்பருக்கு கால் பண்ணுங்க. உங்களது பெயர் முகவரியுடன் புக் பண்ணுங்க. நாங்களே உங்கள் இல்லம் தேடி வருகிறோம். தேர்ந்தெடுக்கப்படும் சிறந்த குலுவிற்கு பரிசு கூப்பன்களும் கலந்து கொள்பவர்களுக்கு நிச்சய பரிசும் காத்திருக்கிறது. வழங்குபவர் GRT ஜுவல்லர்ஸ் புரசைவாக்கம்.